எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடி பாரு. யுவி, யுவி எங்க இருக்க? யுவி எங்கதான் இருக்க? வெளியே வா. யுவி, யுவி எங்க இருக்க? யுவி, மாஹிர், நீ அவனுக்கு கால் பண்ணியா இல்லையா? இரு, நானே பண்ணி பார்க்கறேன். யுவி ஓடி போயிட்டாமா. ஓடி போயிட்டானா? நான் மேனேஜர் கிட்ட பேசணுமா? யூவி போறத மேனேஜர் பாத்துருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இருக்கு. அந்த ஃபுட்டேஜை நானும் பார்த்துட்டு தான் வரேன். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ராவி கூட ஓடி போயிட்டாமா. நான் நினைச்சேன் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். என் பையன் ஓடி போயிட்டான்ல. டேம் இட். யுவி எப்படி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான்? அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாஹிர், கீழே கல்யாணத்துக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம மரியாதை. அப்புறம் மீனாவுக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? அவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. அம்மா ப்ளீஸ். நான் மீனாவை எப்படி சமாதானப்படுத்துவேன்? என் பையன் ஓடி போயிட்டான். அம்மா எனக்கு கொஞ்சம் பாருங்க. நான் தான் இருக்கேன்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்றேம்மா. என்ன பண்ணிடுவேன்? சும்மா அப்படி வாயால பேசுறதை விட்டுட்டு ஏதாவது செய்ய ட்ரை பண்ணு. வாட் பிளான் டு யூ ஹேவ்? டாட், ரிலாக்ஸ். டாட், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. வெளியே பயங்கரமா புயல் காத்து அடிக்குது. மழை வர மாதிரி இருக்கு. என் மகன் வேற வெளியே போயிருக்கான். கடவுளே, என் பையனை யாராவது காப்பாத்துங்க. நீ கும்புற அந்த சாமி கிட்ட என் கிட்ட இருந்து அவனை காப்பாத்த சொல்லி வேண்டிக்க. அவன் இந்த மாதிரி பண்ண காரியத்துக்கு வெளியில் நிக்கிற என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதுதான். லுக், இது அவளோட மகனா இருந்தா அது வேற விஷயம். பட் திஸ் இஸ் மை லீகல் சன். என்னோட சொத்துக்கெல்லாம் வாரிசு இவன். ஓ காட். ஓ, இந்நேரத்துக்கு அவங்க கடவுளை தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நியாயத்தை கொடுக்க போறது கடவுள் இல்ல, இந்த நாகினி தான். இது என்னுடைய நீதிமன்றம். கெட்டவங்க எல்லாரையும் பழி வாங்க வேண்டியது நான் தான். இவங்களுடைய தப்புக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடைக்காது. இவங்க எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான் கிடைக்க போகுது, மரணம். அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீதான். நான் உன்னை சாதாரணமாலாம் இல்லை, துடிக்க துடிக்க உன்னை ரொம்ப பாசமா சாகடிக்க போறேன். ஆதி, என்னாச்சு? गाइस, இங்க பாருங்களேன். டேய் சொல்லுடா, உன்னை இவ்ளோ க்ளோஸா எந்த பொண்ணு படிச்சிட்டு இருந்தா? புக் மார்க் எல்லாம் வச்சிட்டு போயிருக்கா? நிஜமாவே எனக்கு தெரியல. போட்டோ எடு. நில்லுங்க. ஒன் செகண்ட், நாங்களும் ஓகே வாங்க. வந்துட்டாங்க. சரி சரி நில்லுங்க. இங்க வா, ஏன் பக்கத்துல வந்து நில்லு. சரி, யுவி எங்க? யுவி மாஹிர் அத்தையும் மாமாவையும் மேல கூட்டிட்டு போறத நான் பார்த்தேன். ஓ நோ, யூவி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கான். மாகிர் என்னதை பார்த்திருப்பாரு. அதான் பிரச்சனையா இருக்கும். இல்ல பாசிபிள் டியூட். ஏன்னா அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுடைய பேர் என்ன நான் மறந்துட்டேன். ராவி, அவ பேர் ராவி. அவங்க எல்லாரும் மேல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது டீல் பேசிட்டு இருப்பாங்க. அவன் மாட்டி இருப்பான். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான். கண்டிப்பா நான் சொன்னதான் நடக்கும் பாரு. 1000 ரூபாய் சேலஞ்ச். ஓகேவா? எதுக்கு எடுத்தாலும் சேலஞ்ச், வேற வேலையே இல்ல. இந்த சில்லறையில இருந்து வெளியே வரியா? அதாவது I bet 5000. கண்டிப்பா யூவி அந்த பொண்ணோட தான் இருந்திருப்பான். ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கும். இப்ப நானும் அதானடா சொன்னேன். கரெக்டா? என்ன கரெக்ட் தானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஹாட்டான விஷாக்கா எங்க இருக்கா? ஒன் செகண்ட், நான் ஃபோன் பண்றேன். என்ன ஃபோன் பண்ண போறியா? நிஜமாவா? அண்ணா ஃபோன் பண்றான். ஹேய் கார்ஜியஸ். ஹாய். அதான் நீங்க இன்னும் கல்யாணத்துக்கு வரவே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் எங்க பண்ண? நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் எனக்கு தான் கல்யாணமே நடக்காதே. யுவி வந்துட்டானா? எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. அவனுக்காக நாங்க பெட் கூட பண்ணிருக்கோம் தெரியுமா? அவன் கண்டிப்பா வரமாட்டான்.
சரி நானும் ஒன்று பண்றேன். அவனுக்காக நானும் பெட் கட்டுறேன். 5 lakhs கட்டுறேன். ஓ நிஜமாவா? 5 lakhs? நீங்க யூவியோட மதிப்பை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க. நீங்க அவனை நேரா மேலே அனுப்பிட்டீங்களே. உன்னையும் நான் சீக்கிரம் அனுப்பிடுவேன். ஓ நீங்க என்னையும் அப்ப மேல அனுப்புவீங்களா? பை தி வே, சரி நீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க. சரியான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா வருவேன். கணக்கு வழக்கெல்லாம் நான் சரி பண்ணணும்ல. பரவாயில்ல நான் பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்றேன். சரிங்க. சாரி எல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல என் கூட வாங்க. எங்க உங்களை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்க என்னன்னு சொல்ற வாங்க முதல்ல. கூட்டிட்டு போறேன். உங்களுக்கே தெரியும் அங்கிள். அவர் பொண்ணுடைய அப்பா தானே. அவர் சீக்கிரமா பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டு வர சொல்லுங்க. ஏன்னா முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்குப்பா மேல கூட்டிட்டு வந்த? வாங்க அங்கிள். இப்ப நான் கீழே வரவா? இல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க உள்ளே இருங்க. தயவு செஞ்சு வெளியே வந்துடாதீங்க. நானும் வர மாட்டேன். நீங்களும் வந்துடாதீங்க. ஓகே பை. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றது பை பை. இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கால்ல. இது சரி பண்ணுங்கப்பா. இது பாரு மீனா, நீ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கல்யாணத்தை பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரி வாங்க, மழையை பார்க்கலாம். அவ எப்ப வருவான்னு தெரியல. சில கெஸ்டுங்களோட என்னோட பெரிய டீல் இப்ப ஃபைனல் ஆக போகுது. அவங்க இந்த கல்யாணத்திலே அதையும் முடிச்சலான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இவன் ஓடி போயிட்டான். அவங்க கிட்ட ஏதாவது காரணம் சொல்லுங்க. இப்ப நேரம் சரியில்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்லி சமாளிங்க. இல்லைன்னா நாம முகூர்த்தம் பார்த்ததுல தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண எதுவும் சரியா இருக்காதுன்னு சொல்லுங்க. நமக்கு இப்ப ஏதோ நேரம் சரியில்லைன்னு சொல்லிடுங்க. எது நடக்குதோ இல்லையோ, ஆனா நீ சொன்ன விஷயம் மட்டும் இப்ப நடக்க போகுது. எதனால தெரியுமா? இன்னைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா நான் மொத்தமா அழிஞ்சுதான் போகணும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன கை கொட்டி சிரிப்பாங்க. மீடியாக்காரங்க வேற அவங்க சின்ன விஷயத்தையும் ஊதி பெருசாக்கிடுவாங்க. யுவி, இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். யுவி, இப்ப நீ எங்கடா போயிருந்த? நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? என்னதான் ஆச்சு? நீ எங்கதான் போயிருந்த? மாஹேர், அப்படின்னா யூவி இன்னும் கிடைக்கலையா? மாஹேர், நீ எதுக்காக தான் இதெல்லாம் பண்றியா? டேட், நான் இதை உங்களுக்காக பண்ணல. நான் அந்த மீனாவுக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவளுக்கோ அப்பாவுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் டேட். என் சத்தியத்தை என்னால் எப்பவும் மீற முடியாது. நல்லா யோசிச்சுதான் இதை பண்றியா மாஹேர்? நான் நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். இப்ப சொல்லுங்கம்மா, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? பண்டிதரே, சீக்கிரமா உங்க மந்திரத்தை ஆரம்பிச்சிடலாம். பிரதாப், சுகானி, சீக்கிரம் வாங்க. முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கல, வாங்க. அத்த மீனா மீனா கண்டிப்பா வந்துருவாமா. யுவிதா அங்க போயிட்டான். இட்ஸ் பாசிபிள். லைஃப்ல என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒருத்தர் அளவுக்கு அதிகமா காதலிப்போம். திடீர்னு நம்ம மனசு மாறிடும்ல. ஆனா யுவியோட மனசு மாறல. அங்க பாருங்க. சரி, பையன் வந்துட்டா. சுகானி வா, நீ வந்து உட்காரு. பிரதாம் வாப்பா. ₹5,00,000 போச்சா? பொண்ணை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. மீனாவை கூட்டிட்டு வா.
மாஹிர் எங்க? மீனா, நீ வந்து உட்காருமா, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு இல்லையா? வாங்க சீக்கிரமா வந்து உட்காருங்க, முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. பெட் கட்டின பணத்தை உங்களால கேஷா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வேற மாதிரி கூட கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு ஓம் கணானாந்த்வா கணபதியும். உங்களுக்கு மட்டும் மந்திரம் சொல்றீங்களா? எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. ஓம் கணானாந்த்வா கணபதியும் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்மன்னோதபிஸ்ரீதசாதனோ. யுவியை தான் நான் சாகடிச்சிட்டனே. இங்க மணமகன் குளத்துல யார் உட்காந்துட்டு இருக்கா? கல்யாண மாப்பிள்ள 2 பேரும் அவாவா கையை நீட்டுங்கோ. யுவி, நீங்க எதுக்காக இவ்ளோ லேட்டா வந்தீங்க? உங்க வாட்சோட ஸ்ட்ராப் சரி பண்ணுங்க. இது சரி பண்ணுங்க ப்ளீஸ். ரெண்டு பொண்ணுங்களும் அவாவா கையை நீட்டுங்கோ. இதை வாங்கிக்கோங்கோ. உங்க கையை நீட்டுங்கோ. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி. மாஹிர், இங்க பாத்தியா, கதையில பெரிய ட்விஸ்ட். யுவி எங்க? என்ன பாக்குறீங்க? யுவராஜ் எங்கன்னு யாருக்காவது தெரியுமா? மாஹிர், உங்க தம்பி எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி இங்க மகனா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? உங்க தம்பி எங்கன்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, யுவராஜ் எங்க போனாரு? அவ ஓடி போயிட்டான். நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, நீங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பா நடக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்களே, இவர்தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இப்ப இவரு இங்க வந்து யுவராஜ் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. மீனா, What is this going on? What, Mr. Andy? Damn it. எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை போய் நீ சீக்கிரம் கூட்டிட்டு வா. இன்னைக்கு கண்டிப்பா இங்க கல்யாணம் நடந்தாகணும். கோ. ஆண்டி, ஆண்டி நீ இப்ப என்ன பண்ண போற? மீனா போன என்ன? என் பையனை கல்யாணம் எனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சா சொல்லு, கல்யாணத்தை முடிச்சிடலாம்.
ஏய், நீ எங்க போற? அது நான் 5 லட்ச ரூபாய் வாங்கணும். அதுக்கு பேக் தேவைப்படும்ல. பண்டிதரை, நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. என்ன நடந்தாலும் என் பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்தாகணும். மீனா, மீனா, சொல்றத கேளுமா, ஒரு நிமிஷம் நில்லு. மீனா, மீனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. உண்மையிலேயே நான் இதை எதிர்பார்க்கலாமா? இது எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, அப்படிதானே? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ ஏழை வீட்டு பொண்ணு, அதனால யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிப்பான்னு நினைச்சீங்களா? என் மனசை பத்தி, என்னோட ஃபீலிங்ஸை பத்தி நீங்க யோசிக்கலம்மா. நான் அந்த மாதிரி எப்பவும் யோசிச்சதில்ல. நான் ஒரு அம்மாவா தான் யோசிச்சு பார்த்தேன். உனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுதான் செஞ்சேன். என்னோட மாஹிர், என் மாஹிர் கெட்டவன் கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவம்மா. யாரு எப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. உங்க பசங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நீங்க சொன்னது சரிதான். இதெல்லாம் நீங்க ஒரு அம்மாவா யோசிச்சு பண்ணிருக்கீங்க. ஆனா ஏன் அம்மாவா இல்ல, உங்க பசங்களோட அம்மாவா? மீனா, உண்மையிலேயே யுவராஜ் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, அவன் உன்னை கஷ்டப்படுத்ததான் இப்படி பண்றான்னு தெரிஞ்சிருந்தா, நான் எப்பவோ இதை நடக்க விட்டுருக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தானே நினைச்சேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தை தான் நான் முழுசா நம்பினேன் ஆண்டி. என்ன நடந்தாலும் சரி, நீங்களும் மாகிரும் எனக்கு எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. மீனா, நான் சொல்றத நம்புமா. நான் பண்ணது தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இன்னும் நீங்க உங்க பசங்களுக்கு, அதாவது நல்ல பசங்களுக்கு, நல்ல பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க கொடுத்த ட்ரெஸ் நகைகள் எல்லாம் நான் அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் இங்க இருந்து நீங்க கொடுத்த அவமானத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தாலையும் நானும் என் அப்பாவும், அப்பா 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 நில்லுங்க, அப்பா அப்பா நில்லுங்கப்பா. சமதி, மீனா, என்னோட இன்வெஸ்டர்ஸுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்துட்டானே. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு பையன் தன்னோட கல்யாணத்தை அன்னைக்கே ஓடி போயிட்டான், பிசினஸ் மட்டும் என்ன பண்ணி கிழிக்க போறான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை அவன் தேடி தந்துட்டான். சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தனம் தானம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகலப்பா. Are you serious? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு இல்லாம இருக்காது. என்கிட்ட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. உன் வீட்டுக்கு பெட்டர் மருமகளா மட்டும் இல்ல, பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். என்ன சொல்ற? நீ யாரை பத்தி பேசுற? இதுதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமும் நான் நினைக்கிறது தான் நடக்கும். இப்போ என்னை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வருவாரு. என்கிட்ட அவரு ரொம்ப கெஞ்சுவாரு. என்ன சொல்ல, இது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல, என்னென்னவோ நெஞ்சுக்குள்ள எஸ் மிஸ்டர் ஆண்டி. ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். அது என்னோட ரெக்வெஸ்ட். நான் மீனாவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன். ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கல. That's fine. நீங்க என்ன சொல்றீங்க? அவ இந்த கல்யாணத்தை விட்டு போகிறதா இருந்தா போகட்டும். நீ கவலைப்படாத, மாகிருக்கு அதை விட பெஸ்டான ஆப்ஷன் என்கிட்ட இருக்கு. இங்க விஷயம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இன்னைக்கு மீனாவுக்கு தான் கல்யாணம். மாகிருக்கு நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்திருக்கேன்.